இந்த கேக் பின்னாடி ஒரு குட்டி ஸ்டோரி இருக்குது. இந்த கஸ்டமர் எனக்கு டெக்ஸ்ட் பண்ணி 24th அன்னைக்கு ஈவினிங் வேளச்சேரியில் 2 டயர் ஜங்கிள் தீம் கேக் வித் ஸ்பேசர் கேட்டிருந்தாங்க. கார்த்திக் ஊரில் இல்லாதனால என்னால் அந்த ஆர்டர் பண்ண முடியல. பிகாஸ் ஸ்பேசர் கேக் நம்ம நேரில் தான் போய் செட் பண்ண முடியும். மோரோவர் ஸ்பேசரே வேணானாலும் 2 டயர் கேக் வந்து டெலிவரி அனுப்ப முடியாது. எதாவது நடுவில் டேமேஜ் ஆயிடுச்சுன்னா ரொம்ப கஷ்டமாயிடும். அவங்களுக்கு டெலிவரி சார்ஜ் 600 வந்துச்சு. ஸோ நான் அவங்கக்கிட்ட சொல்லியிருந்தேன், நீங்கள் உங்கள் ஏரியாலே பார்த்துக்கோங்க, ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குன்னு. இல்லை அவங்க நீங்கள் தான் பண்ணணும், சிங்கிள் டயர்னாலும் ஓகேன்னு சொல்லியிருந்தாங்க. கஸ்டமர் ஃபேஸை நானும் பார்த்ததில்ல, அவங்க என்ன மேபி என் ப்ரொஃபைல் பிக்சரில் பார்த்துருப்பாங்க. ஃபங்க்ஷனே முடிஞ்சிருச்சு. ஒரு காலில் கூட நாங்கள் இந்த கேக்கை பற்றி டிஸ்கஸ் பண்ணல. வெறும் ஜங்கிள் தீம் கேக் 10 கப் கேக்ஸ் அவ்வளோதான் சொல்லியிருந்தாங்க. ஒரு முடிச்சிட்டிங்களா பிக்சர் அனுப்புங்கன்னு கூட கேட்கல. அவங்க அவ்வளோ ஸ்வீட்டாக வந்து கேக்கை வந்து ஹாலில் தான் ஃபஸ்ட் டைம் பார்த்தாங்க. 4:45க்கு டெலிவரி புக் பண்ணியிருந்தோம். 8 o'clock தான் அவங்க கேக் கட்டிங் பண்ணேன்னு சொல்லியிருந்தாங்க. கேக் அது வரைக்குமே நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இந்த மாதிரி கஸ்டமர்ஸ்லாம் பார்க்குறப்ப எனக்கு நிஜமாலே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எவ்வளோ ட்ரஸ்ட் வச்சு